அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது விசைத்தறி தொழில். இன்றைக்கு அந்த தொழில் நலிவடைந்து அந்த விசைத்தறிகள்லாம் எடைக்கு போடுகின்ற அவல நிலையில இந்த ஆட்சி வந்ததில்ல. அதனால தானே இந்த கிட்னி முறைகேடு நடக்குது. இப்படி வறுமையினால மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க. கைத்தறி அதே நிலைதான், அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே கைத்தறி சிறக்கும், விசைத்தறி சிறந்து விளங்கும். இன்னைக்கு கைத்தறிக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக விலையில்லாம கொடுக்கும். விசைத்தறிக்கு இப்பொழுது 1000 யூனிட் விலையில்லாம கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தன 1400 யூனிட் விலையில்லாம கொடுப்போம். நம்முடைய நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி நடக்கும் பொழுது நம்முடைய நெசவால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அதனால நம்முடைய நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு மானியம் கொடுத்து இந்த தேங்கிய துணிகள் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது 350 கோடி இந்த கைத்தறி துணிகள் விற்பனை செய்வதற்கு மானியமாக கொடுத்தது அண்ணா திமுக. அதே போல 65 வயதை நிரம்பிய நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பது. இனி அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் ஓய்வூதியம் மாதந்தோறும் கிடைக்கும். அதே போல இன்றைக்கு கல்லூரிகள் நிறைய திறந்திருக்கிறோம், பள்ளிகள் நிறைய திறந்தோம். பள்ளியை திறந்தது அண்ணா திமுக, பள்ளியை மூடியது திமுக. 200 பள்ளி மூடிட்டாங்க. 200 அரசு பள்ளியை மூடிய அரசாங்கம். அண்ணா திமுக அதிகமான பள்ளிகளை திறந்து இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தணும். கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக கல்வியை கூடத்தை திறந்தா திமுக அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் நீங்க இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியல, அதனால 200 பள்ளியை மூடிட்டுன்னு சொல்றாங்க. ஏங்க எதுக்கு அரசாங்கம் பள்ளியை திறந்து நல்ல கல்வி கொடுக்க வேணும். ஆனா இந்த அரசாங்கத்தில் திறந்த பள்ளியை மூடிக்கிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆசிரியர்களும் கிடையாது. எங்க இருக்குது ஆசிரியர்? பள்ளியை மூடிட்டானே. இப்படி ஆசிரியரும் கிடையாது, உதவியாளரும் கிடையாது, பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டு இருக்கிறாங்க. நாடு போற போக்க பார்த்தா இன்னைக்கு மீண்டும் ஆடு மாடு தான் நம்ம மேய்க்க வேணும். அப்படி நிலைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. அண்ணா திமுக அரசாங்கம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. ஒரே ஆண்டு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல் மாவட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று, உங்களுடைய மாவட்ட சார்பில் தங்கமணி அவருடைய கோரிக்கையை ஏற்று, கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கை ஏற்று 400 கோடியில நாமக்கல்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம்ல. அதே போல சட்டக்கல்லூரி நான் இருக்கும்போது அரசாணை வெளியிட்டேன். நிலம் எடுக்கிறதுல பிரச்சனை, காலதாமதம் ஆச்சு. பிறகு இவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா சட்டக்கல்லூரி கொண்டாந்தது நாம தான். அதே போல மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து நாம தான். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேந்தமங்கலம் சட்டமன்றத்தில் கொண்டாந்தது நாம தான். இப்படி கல்லூரி திறந்தது விளைவின்னு இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிக. கிராமத்தும் சரி நகரத்திலும் சரி இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு ஒரே 5 ஆண்டு 2014 2021 வரை 2 முறை அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்க துணையோடு அமையும்.
மீண்டும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு, பொற்கால ஆட்சி கொடுக்கிறாரா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவு உயர்ந்து போச்சுல்ல. அரிசி ஒரு கிலோ 30 ரூபா உயர்வு, 5 வருஷத்துல 30 ரூபா உயர்வு. கடல் எண்ணெய் 60 ரூபா உயர்வு 1 லிட்டருக்கு. அதே போல பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்வு. இப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இவரெல்லாம் அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இப்படி உணவு கூட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த தவறி அரசு தேவையா? இதே நேரத்தில் அண்ணா திமுக ஆட்சியா இருந்தா விலை ஏற்றத்தை தடுப்போம், அதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதற்காக கூட்டுறவுத்துறை மூலமாக இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம்னு 100 கோடி தனியா ஒதுக்கி வச்சிருந்தேன். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அந்த மாநிலத்துக்கு சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கொண்டோம். அதே போல ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி இன்றைக்கு தரமான அரிசி இல்லை என்று புகார். அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே அரிசி தரமான அரிசி கொடுப்போம். அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல. இனி ரேஷன் கடையில் ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்துகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரமான அரிசியாக இருக்கும். விலையில்லா அரிசி தான் கொடுக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு கொடுப்போம், ரேஷன் கடையில் விலையில்லா எண்ணெய் கொடுப்போம். அண்ணா திமுக ஆட்சியில் இதெல்லாம் கொடுப்போம். அதே போல அம்மா இல்லம் திட்டம். இன்றைக்கு ஏழைகள் எந்த ஜாதி மதம் கிடையாது. ஏழை என்று இருந்தா அவளுக்கு வீடு இல்லாம நிலம் இல்லாம இருந்தா அண்ணா திமுக அரசு நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆதி திராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தா அண்ணா திமுக அரசு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள் அவள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நானும் கிராமத்தில் இருக்கிறேன். என்னிடத்தில் அவர் குறிப்பிட்டார்கள், அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்திரு மக்கள், மலைவாழ் மக்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.